அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோவையிலேருந்து கிருஷ்ணவேணிங்க. அஸ்ட்ரோ நெசன் டிவி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகம் ஜோதிஷம் சார்ந்து மிக சிறப்பாக துல்லியமான பலன்களை மாதந்தோறும் அழகாக சொல்லிட்டு வரோம். அதன் வரிசையில் இந்த மாதம் நம்ம பார்க்கக்கூடியது புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதத்துடைய கிரக பலன்கள் கோச்சாரமாக எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ குரு பகவான் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க. ரிஷபத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருந்துகிட்ருக்கார், பயணிச்சிட்ருக்கார். மிதுனத்தில் செவ்வாய் பகவானுங்க. புரட்டாசி மாதம் சிம்மத்தில் புதன் பகவான் இருக்கிறார். சூரியனும் சுக்கரன் கேது இவங்க எல்லாருமே கன்னியில் இருந்துகிட்ருக்காங்க. ராகு பகவான் மீனத்திலையும் சனி பகவான் வக்கரம் பெற்று கும்பத்திலே இருக்கார். இப்படி கிரகங்கள் 9 கிரகங்களும் 12 கட்டத்துக்குள் அடக்கமாக எப்படி அடைவாயி அந்த மாதம் எப்படி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு அப்படி பிரித்து பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய விஷயமும் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் எப்படி அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மாத பலன் கணிக்கிறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சிறப்பாக புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி புரட்டாசி 14ஆம் தேதி புதன்கிழமை மிக அற்புதமான அக்டோபர் 2ஆம் தேதி சர்வ மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை மாகாளய அமாவாசையை பற்றி தர்ப்பணம் திதி எப்படி கொடுக்கணுங்கிற தனி வீடியோவோ போடலாம். அத்தனை விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குதுங்க. திலஹோமத்துக்கு சிறப்புங்க. திதி தர்ப்பணம் கொடுக்காதவங்க இந்த ஆண்டு வரக்கூடிய மிக சிறப்பான புரட்டாசி மாதம் இந்த அமாவாசை தர்ப்பணம் எல்லாருமே கொடுத்துருங்க. முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்களுடைய ஜென்ம தோஷம் எல்லாமே தீரக்கூடிய அமைப்புங்க. மாத்திரு பித்திரு தோஷம்பாங்க. இதெல்லாம் முன்ஜென்ம கருமா, முன்னோர்களுடைய சாபக்கேடு, முன்வழியில் நம்ம ஏதாவது வச்சுருந்தோம்னா பாக்கியாக அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள். அப்போ தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷங்க. அதை விட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதில் சூட்சும ரகசியங்கள் இருக்குது. இதை விட இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/10/2024 வியாழக்கிழமைங்க நவராத்திரி பூஜை ஆரம்பமாக கொலு வைக்கக்கூடிய விசேஷமான அந்த 7 நாட்கள் தேவி பாகவதமெல்லாம் நம்ம சொல்லணும், படிக்கணும். தேவி மகாதேவி தாயார் அவதாரம் தினம் அப்படிங்கிறோம். 11/10/2024 மிக சிறப்பாக வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை. மகா நவமி அன்று நமக்கு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பிறக்குது. ரொம்ப சிறப்பான விஷயம். 12/10/2024 விஜயதசமிங்க சனிக்கிழமை பிறக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வைஷ்ணவி விஜயதசமி. புது தொழில், வேதங்கள், உபநடனம், கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு விசேஷமான நன்னாள். இப்படி விசேஷமான நாட்களாக புரட்டாசி மாதம் நம்ம எல்லாரும் கொண்டாடணும். இந்து தர்மத்தின்படி இந்த வைணவ கோத்திரமாக இருந்தாலும் சைவ கோத்திரமாக இருந்தாலும் சைவமாக மாறி அசைவம் அப்படிங்கிற ஒரு நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு நம்ம சாப்பிடாமல் ரொம்ப ஐதீகமாக கொண்டாடக்கூடிய மாதம் தமிழ் மாதம், சிறப்பான மாதம், பெருமாளுடைய அனுகிரக மாதம் புரட்டாசி மாதங்க. எல்லாருமே வைபோகமாக கொண்டாடுவோம். விசேஷமான இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை தனித்தனி பலாபலன்கள், பரிகாரம், எந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இது பொது பலனுங்க. ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து தான் துல்லியமாக பலனை நம்ம சொல்ல முடியும். அதற்கு என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய முழு விவரம் பலாபலனை கேட்டுக்கலாம். புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக நம்ம பார்த்துட்டு வரோம். துலாம் ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட மிக சிறப்பாக
சித்திரை, சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரம்லாம் பயணிக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக முடிவெடுக்கக்கூடியவங்க, அவசரத்துக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு இருக்காது. ஒவ்வொரு மனுஷாலையும் நீங்கள் எடை போட்டு பார்த்து நிதானமாக பழகக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு குணநலம் உண்டு. துளாராசி அப்படின்னாவே ஒரு மக்கள் தொடர்புடைய இருக்கக்கூடியவங்க, இந்த கம்யூனிகேஷனோடைய நல்லா பழகக்கூடியவங்க அப்படின்லாம் சொல்லலாம். நல்ல ஒரு அமைப்பு. சுக்கிரன் அப்படிங்கும்போது இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய மாதங்க. சைவமாக இருந்து நீங்கள் வழிபாடு எடுக்கிறதா இந்த மாதம் நீங்கள் என்னென்ன காரிய தடை இருந்துச்சோ அத்தனை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காலபுருஷனுக்கு 7ஆம் பாவகம். அப்போ சுக்கிரன் உங்களுடைய கண்ணியில் நீச்சமாக இருக்கார். உங்களுடைய ராசிக்குரிய அந்த கலத்திர பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் கலத்திர காரகருங்க. அவர் போய் 12ல் நீச்சமாக சில விரயங்கள் ஆகுங்க. அந்த விரயம் நம்ம சுபமாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் நினைக்கணும். அப்பேற்பட்ட சூரியனும் சுக்கிரனும் கேதுவும் 12ல் இருந்து சில விஷயத்தை, பணம் சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுக்கும். வருமானத்தில் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்லலாம். திருமணம் முயற்சிகள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புகளாக இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமாக போயிட்டு வரக்கூடிய காலகட்டங்கள். கிரக கோச்சாரம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு பயண 9 கிரகத்துடைய அமைப்பில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய இடத்துக்கு மிதுனத்திலேருந்து பார்க்கக்கூடிய விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் அல்லது உறவுகள், அதே இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லக்கூடிய இந்த உறவுகள், சொந்தம், நெருங்கின சொந்தம் அப்படிங்கக்கூடிய நெருங்கிய உறவுகளிடையே நல்ல ஒரு ஏதாவது சுப நிகழ்ச்சியை, காரியங்கள் கைகூடாமல் இருந்த விஷயமெல்லாம் இந்த மாதம் கைகூடும். உறவுகளுக்கு கைகூடும் கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மேஷத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கறக்கு இருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதிய வரவு, தனவரவு உண்டு. மேஷத்தோட இருந்து வக்கரமாக இருந்து உங்களை 7ஆம் பார்வையை பார்க்கறனால தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் ஒரு புதிய வரவுகள் வரக்கூடிய அமைப்பு, தனத்தை பெருக்கக்கூடிய காலகட்டமாக தெரியுது. துலாம் இந்த நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 120 நாள் வக்கரகதியில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒவ்வொரு கிரகத்துடைய கோச்சார விஷயமும் அந்த பார்வையை வச்சு நம்ம எடுப்போம். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு நல்ல இடத்துலேருந்து பார்த்தா தான் அது நமக்கு ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும், தடையை நீக்கும் அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு தடை அப்படின்னா என்னதுங்க, மெயினாக தொழில், வருமானத்தில் பீடையை கொடுத்துரும். அப்போ இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 70-80% உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வக்கரத்துலேருந்து கொஞ்சம் மெதுவாக கொடுத்தாலும் ஒரு வருமானமோ அல்லது ஒரு சிக்கல்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக துலாமுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புதிய தொழில் செய்யக்கூடியவங்க ஆரம்பிக்கலாம். புதிய தனவரவும் உண்டு. அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களோ 80% இந்த மாதம் நல்ல ஒரு அமோகமான மாதமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புரட்டாசி மாதம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது கவனமாக இருக்கணும். இந்த பாதம் கால் சார்ந்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த கால் வலி, அதே போல் பாதத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். நரம்பு சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். வெளியூர் நாடு பயணம், பெரிய ஒரு தூரமாக லாங் ட்ரிப்பு போகும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராகு பகவானுடைய கோச்சார நிலையை வச்சு தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ துளாராசி நேயர்களுக்கு சிறப்பான மாதமாக எம்பெருமான் நல்ல வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக புரட்டாசி மாதம் இருக்குது. அப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு பரிகாரம் ஸ்ட்ராங்காக, இந்த கோயிலுக்கு போனால் தாங்க அது நடக்கும், என்ன விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த விஷயம் நமக்கு கைகூடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கும், அங்கே ஒரு விமோச்சனம் இருக்கும். அந்த விமோச்சனம் எங்கே அப்படின்னு துளாராசிக்காரங்களுக்கு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சூட்சமாக நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த பெருமாளுடைய வழிபாடு அப்படிங்கிற விஷயம் இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த ஆண்டை நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெயினாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி கலத்திர பாவங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வழிபாட்டு மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
திருவரமங்கை திருநெல்வேலி மாவட்டம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. அந்த பெருமாள் கோயிலுக்கு எப்படி அந்த ஊர் இருக்குதுன்னா, இதுக்கு ஒரு சில அதாவது சொல்லுவாங்க, ஒரு பேர் வந்து மருவி, இப்படியே மருவி வேறு ஒரு பேரில் வந்து உட்காந்துக்கும். இதோட பேர் வந்து திருவரமங்கை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. இதோட ப்ளஸ் என்னென்னா, ஏரி 2 4 பக்கமும் ஏரி இருக்கும். இதுதான் ப்ளஸ். இதில் 2 ப்ளஸ் இருக்குதுங்க. ஒன்று, 4 ஏரிகள் இருந்தனால 4 நான்குரேரி அப்படிங்கிற ஒரு பேர், நான்குரேரி அப்படிங்கிற ஒரு பேர் மருவி தோத்தாத்திரி அப்படிங்கிற ஒரு பேராக மருவி வந்துச்சு அந்த ஊருக்கு. அப்போ இந்த தோத்தாத்திரி என்னாச்சுன்னா, பின்னடைவில் வனமாமலை அப்படிங்கிற ஒரு பெருமாள், அந்த கோயிலுடைய பெருமாள் பேர், ஒவ்வொரு பெருமாள் 108 திவ்ய தேசங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இன்ட்ரோலையே. அப்போ திருவரங்க மங்கை அப்படிங்கிற தாயாருடைய இங்கே பேருங்க. பெருமாள் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானமாமலை பெருமாள் அப்படிங்கிற விஷயமும், மங்கை தாயாருடைய மங்கை, திருவரங்க மங்கை தாயார் அப்படிங்கிற பேரும் இங்கே சிறப்பாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா என்னன்னே தெரியல, ஆனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு 159 திரிகோண பாவகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். லக்ன ராசிக்காரர்களும் போயிட்டு வரலாம். சுக்கிர தசை நடக்கிறவங்களும் போயிட்டு வரலாம். ஏன் ராகு மகாதசை நடக்கிறவங்களுக்கும் போயிட்டு வரலாம். இப்படி தன்னுடைய ராசிநாதனை வலிமைப்படுத்துறதுக்காக இந்த கோயில் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் நாராயணன் எம்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, ஏதாவது ஒரு சனிக்கிழமையோ அல்லது ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கோ நீங்கள் போயிட்டு வாங்க. சிறப்பான அற்புதமான புரட்டாசி மாதம் உங்களுக்கு வாரி வழங்க எம்பெருமான் காத்திருக்கார். சரிங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.